என்னுடைய கரியர்லேயே இது இவ்வளோ ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ண படம். கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் தான். எத்தனையோ வாட்டி நம்ம பெட்ரோல் பங்க் போயிருப்போம், எத்தனையோ வாட்டி பெட்ரோல் போட்டிருப்போம், டீசல் போட்டிருப்போம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உலகத்தை பற்றி நம்ம ஒரே ஒரு செகண்ட் கூட நினச்சிருக்க மாட்டோம். நான் இது வரைக்கும் அதை பற்றி கேள்விப்பட்டதில்லை. எனக்கு கதை சொல்லும் போது தான் அந்த உலகத்தை பற்றி எனக்கு தெரிய வந்தது. 3 விருதுகள்ன்றது எதிர்பார்க்கல. ஆனால் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு கண்டிப்பாக அந்த 3 இருக்கும் அப்படின்ற ஒரு 100% கட் ஃபீலிங் இருந்தது. பார்க்கிங் மாதிரி லப்பர் பந்து படம் மாதிரி நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் இல்லைன்னா இந்த கேரக்டர் இல்லை. எனக்கு இஸ்பேட் ராஜா சேலஞ்சிங்காக இருக்கும். ஒரு மாதிரி தலையெல்லாம் கனமாகவே இருக்கும் எனக்கு அந்த படத்தில் நடிக்கும் போது. உண்மையாகவே சொல்கிறேன், அந்த ஷார்ட்டு முடிச்சுட்டு வந்தால் அந்த பல்ல கடிச்சிட்டு ரொம்ப நேரம் இருந்தால் ஒரு இழு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. நான் வந்து துபாய்க்கு போயிருந்தேன். துபாயிலேருந்து ஒரு 2 hours டிரைவ். அங்கே ஒரு ஹில் இருக்குது, ராசல் கைமான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து தேர்ஸ் அந்த ஜிப்லைனிங் இருக்குது. தேர்ஸ் அன் அரபி லேடி. ஒரு செகண்ட் என்ன அப்படி பார்த்தாங்க, அப்படி டைப் பண்ணுறது நிறுத்திட்டு, ஐ ஃபேமஸ் அப்படின்னு கேட்டாங்க. 1 second அப்படின்ட்டு அப்படி ஃபோன் எடுத்தாங்க. இஸ் திஸ் யூ அப்படின்னாங்க. எஸ், ஹவ் யூ நோ மீ அப்படின்னு. நான் ஷாக் ஆகிட்டேன். வணக்கம் ஹரிஷ். வணக்கம். ஐ எம் கிளாட் டு மீட் யூ. ஸ்ட்ரேஞ்ச்லி எத்தனையோ படங்கள் ரசிச்சிருந்தாலும் முதல் முறையே நம்ம வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஆமாம், நான் அவங்க வரும்போது சொன்ன மாதிரி தான். யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் உங்களை. ஆமாம், இப்போ தான் நேரில் பார்க்குறேன். பட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய லப்பர் பந்தும் போதும் சரி, எல்லா படத்துக்கும் உங்களுடைய ரிவ்யூ பார்த்துருக்கேன். அண்ட் லப்பர் பந்தும் போது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணி சொன்னான், டேய் சுதீர் மார்க் கொடுத்துட்டாரு பார்த்தியாடா அப்படி. அப்புறம் yeah, so you always give a detailed review about the film, so thank you for that. அது மட்டும் இல்லை, thanks for having me. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். நம்ம பேசுகிறதுக்கான கான்டெக்ட் ஆப்வியஸ்லி டீசல் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு தீபாவளி அன்னைக்கு. தீபாவளிக்கு சற்று ஒரு சில நாட்கள் இல்லையா? பட் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு டெல் யூ தட் நீங்கள் நடித்த லப்பர் பந்தும் சரி, பார்க்கிங்கும் சரி, நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன் 2 படங்களுமே. ஸோ இட் சீம்ஸ் டு மீ தட் யூர் ஆன் அ ரோல் and may this and I mean அந்த 2 படங்கள் பொறுத்துமே நிறைய நுணுக்கங்கள்லாம் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு அதில் 2 படங்கள்லையும் அவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் பார்க்கிங்க்கு ஆப்வியஸ்லி ஒரு புது உயிர் முளைச்சிருக்குல்ல இப்போ நேஷ்னல் அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்த பிறகு. திருப்பி ராம் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. ஆமாம், என்கிட்டையும் சேர்த்து. எப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் ஃபீல்ஸ் வெரி வெரி குட். லைக் தேசிய அளவில் ஒரு அங்கீகாரம் அப்படின்னும் போது நத்திங் லைக் தட். அது கொஞ்சம் டிட் இட் கம் அவுட் ஆஃப் த ப்ளூ ஃபார் யூ? ஏன்னா ஆல்மோஸ்ட் பல பேர் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு சரி சப்மிட் பண்ணிட்டோம், அது வெயிட் பண்ணுவோன்ற ஒரு ஸ்பேஸ்க்கே போயிடுறோம். கரெக்ட். ஆமாம், இல்லை அது தெரியாதுல்ல, நம்ம கொடுத்துட்றோம், நம்ம வேலையை பண்ணிடுறோம். அது நாமினேட் ஆகிருக்கா, நாமினேட் ஆனதுக்கப்புறம் நாமினேட் ஆனது கூட தெரியாது. ஸோ எங்கேருந்தோ ஒரு செய்தி வந்து இது நாமினேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தென் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி தான் எங்களுக்கே தெரியும். அண்ட் அதுலேயும் 3 விருதுகள்ன்றது எதிர்பார்க்கல. ஆனால் எம்எஸ் பாஸ்கர் சாருக்கு கண்டிப்பாக அந்த 3 இருக்கும் அப்படின்ற ஒரு 100% கட் ஃபீலிங் இருந்தது. அண்ட் நீட்லெஸ் டு சே, நீங்கள் பயங்கரமாக ரசிச்சிங்களா வைல் யூ ஆர் ஆக்டிங் வித்? எஸ் எஸ் எஸ். ஆமாம், அவர் நிறைய ஆன்டிக்ஸ்லாம் பண்ணுவார். லைக் வாட்? ஒரு இடத்துல 2 பேரும் சண்டை போட்டுட்ருப்போம், இனிமேல் நீ வந்து அப்படி பண்ணுவார். சார் அது ஒரு வாட்டி பண்ணுங்களேன், நல்லா இருக்கு. இங்கே பாரு, திருப்பி பண்ண முடியாது அப்படின்னு அது அவர் பண்ணிட்டு சிரிப்பார். சார் இருங்க சார், கொஞ்சம் என்னோடய லைன்ஸ் நான் மக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னுவேன். ஸோ எனக்கு அந்த கதை கேட்கும் போதே அந்த கேரக்டர் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக அவர் தூக்கி சாப்பிட்ருவாருன்னு எனக்கு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்றது தான் ஒரு கொஸ்டினாக இருந்தது அவருக்கு ஈடு கொடுக்கறதுக்கு. ஸோ பட் 2 பேருக்குள்ளேயும் அந்த கிவ் அண்ட் டேக், அவருடைய சீனியாரிட்டி ஹெல்ப்ட் மீ இன் லாட் ஆஃப் வேஸ். பட் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ சீம் வெரி செக்யூர் இன் தீஸ் ஃபிலிம்ஸ். இல்லை லப்பர் பந்தாக இருக்கட்டும், இப்போ அதில் லாட்ஸ் ஆஃப் ரொம்ப ஆப்வியஸான ஹீரோ மூமெண்ட்ஸ் எல்லாம் தினேஷ் அவர்களுக்கு கிடைக்குது இல்லையா? அந்த இளையராஜா அவர்கள் பாட்டிலிருந்து இந்த மாதிரி ஸ்பேசஸ்லாம். ஆமாம் ஆமாம். ஈவன் கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கும்போது எனக்கு பியார் பிரேமா காதலில் ரைஸா டஸ் கெட் அ லாட் ஆஃப் தீஸ் எலிவேஷன் மூமெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட் ஆல்சோ. இல்லை அவங்க இன்டர்வல் முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி பேசலாம். ஆனால் ஐ எம் வெரி ஹாப்பி தட் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ஃபிலிம்ஸில் நீங்கள் அதை ஏற்றுக்கிறதும் அது பண்ணுறதும் நிறைய சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு என்னென்னா அந்த கேரக்டர், அதை நான் பண்ணுற கேரக்டர் உடைய ஐடியாலஜி என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ பார்க்கிங் மாதிரி லப்பர் பந்து படம் மாதிரி நம்ம ஒரு கதையை சூஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் இல்லைன்னா இந்த கேரக்டர் இல்லை. ஸோ அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு இந்த கேரக்டரும் வந்து ரைஸ் ஆகும். அந்த ஆர்க் சொல்கிறேன். ஸோ எனக்கு அந்த படத்தில் எம்எஸ் பாஸ்கர் சார் பண்ணதாக இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷ் அண்ணன் பண்ணதாக இருக்கட்டும், ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த கேரக்டருக்கு யார் பண்ண போகிறாங்கன்றது தான் கொஸ்டினாக இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது. ஆமாம், பீட் பார்க்கிங் ஆர் லப்பர் பந்து அது ஃபிக்ஸ் ஆன உடனே தான் ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் இருந்தது. அட்டகத்தி தினேஷ் அண்ணன் வந்து வாஸ் அ வெரி வைல்டு ஆப்ஷன். அது ஐ திங்க் தமிழே நிறைய இடத்துல சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் ஹீரோவாக படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு மாமனார்ன்றதை தாண்டி ஒரு பொண்ணுக்கு அப்பா. ஸோ அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. லவ் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எனக்கும் சஞ்சனாவுக்கும் இருக்கும். ஆனால் அது ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணியிருந்தார். ஐ திங்க் தமிழ் அவருடைய ரைட்டிங் பற்றி தான், ஐ மீன் ரைட்டிங் தான் which parking also does, right? You never feel like அதாவது என்னதான் இவர் வந்து ஆல்மோஸ்ட் ஐ மீன் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸில் எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் ஆக்கிபை பண்ணாலும் கூட ஒரு 2 சமமான மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் நமக்கு கொடுக்குது. இல்லை எப்போவுமே அதானே. இப்போ ஒரு ஃபிலிம்னா ஒரு ப்ராட்டகனிஸ்ட் ஒரு ஆண்டகனிஸ்ட் இருக்கணும். ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யார் எதுனே தெரியாது. எனக்கு ஆக்சுவலி அது படிக்கும்போது அஃப்கோர்ஸ் அந்த பார்க்கிங்கிற கனெக்ட், ஈகோன்ற கனெக்ட் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்றத தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கேரக்டர் கொஞ்சம் கிரேயாக இருந்தது. இந்த அவருதும் கிரேயாக இருந்தது, என்னும் கிரேயாக இருந்தது. என்னையும் திட்டினாங்க, அவரையும் திட்டினாங்க, எனக்கும் கரிசனப்பட்டாங்க, அவருக்கும் கரிசனப்பட்டாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே அந்த கிரே இருக்குல்ல இன் ரியல் லைஃப். ஐ திங்க் அது வந்து ரொம்ப வேறு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பண்ணது வந்து ரஜினி சார்னு நினைக்கிறேன். வில்லன், ஆனால் அதுலேயும் ஒரு ஹீரோயிசம் இருக்கும். உண்மை இல்லை? ஸோ எனக்கு அந்த ஸ்பேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சார்னு சொன்னதுனால எந்திரன் ஃபஸ்ட் பார்ட்டில், அதாவது எந்திரனில் வந்து அந்த ரெட்டு சிப்பு போட்டதுக்கப்புறம் அவருடைய பாடி லாங்குவேஜ், அந்த ஒரு டப்பிங் வீடியோ கூட நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஆமாம், வசீகரன் இங்கே தான் இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் வந்து அப்சல்யூட் மேஜிக். அப்படிலாம் பண்ணவே முடியாது. வசீகரன் பேர் கரெக்டாக தான் இருக்குது இல்லை? ஸோ அதில் அந்த மாதிரி அதில் ஏதோ நம்ம அந்த மாதிரிலாம் இன்ஸ்பயர் ஆகி நம்ம இந்த கேரக்டர்ஸ் பண்ணும்போது அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. பட் நீங்கள் ஆப்வியஸ்லி இந்த கிரே ஷேட்ஸில் பண்ணும்போதில் நீங்கள் வந்து நான் கிரேவாக இருக்கும்பொழுதோ, நான் இங்கே ஒரு கெட்ட செயலை செய்யும்போதோ ஐ ஷுட் லுக் அட்ராக்டிவ்ன்றது யூஆர் நாட் ஈவன் கோயிங் ஃபார் இட், ரைட்? அது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ தெர் இஸ் அ பிட் பார்க்கிங்கில் ஒன்ஸ் இவர் வந்து கிளம்பி ஒரு ஆஃபீஸ்க்கு போயிடுவார். போன பிறகு நீங்கள் நினச்சிருந்தால் அதை அதோட விட்டுருக்கலாம் இல்லையா? ஓரளவுக்கு சரி இதோட பிரச்சனை முடிஞ்சது அப்படின்ற நிலைமையில உங்கள் ஈகோ கொஞ்சம் நீங்கள் பின்னாடி தள்ளி வச்சுருந்தா அதை அங்கே நிறுத்திருக்கலாம். பட் தட் இஸ் when you truly almost ஒரு கருப்பான ஒரு கேரக்டர் மாதிரியான ஒரு ஸ்பேஸை நீங்கள் ஆக்கிபை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டு அப்படி போய் ரொம்ப நாள் வெளியிலேருந்து வேவ் பார்த்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அது ப்ராப்பராக வில்லன் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் அது. ஆமாம், பட் அதில் ஒரு நம்ம ஹீரோயிசம்னு சொல்ல முடியாது. அதில் நம்ம என்ன வில்லனிக்காவும் தெரிஞ்சிடக்கூடாது, ஆனால் அந்த கிரே ஷேடும் வெளியே வரணுன்ற ஒரு மீட்டருக்குள்ளே இருந்ததுனால எனக்கு அது என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துனது என்ன அப்படின்னா, ஜென்ரலாக உங்கள் முகம் பார்த்தா ரொம்ப நல்ல மனிதனுடைய ஒரு முகத்துக்கான ஒரு அடையாளம் தோண வைக்கும். ஐ திங்க் I don't know. Do you feel like that judgment is made about your face generally? எனக்கு தெரியல பிரதர். நம்ம ஆசைப்படுறது எல்லாமே என்னென்னா, இதில் அன்பு கேரக்டர் மாதிரி தான். நீ எங்கேருந்து வர, என்ன கலரு, என்ன சட்டை போடுறதுலாம் முக்கியம் இல்லை, உன் திறமை என்ன அதுன்றது தான் முக்கியம். ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா இல் பி த ஹாப்பியஸ்ட். ஃபார் ஷூர். பட் ஐ கெட் வாட் யூர் சேயிங். பட் அல்டிமேட்லி நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சில ஸ்டீரியோ டைப்ஸை தாண்டி அதை உடைச்சு தானே நம்ம சில வேலைகள் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்கிறது இருக்குது. இன் ரியாலிட்டி அது ஒரு செக் இருக்குது. பட் நம்ம அதை உடைக்கிறது தானே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது ஒரு ப்ராசஸ் தானே. அது ப்ராசஸில் அதுவும் ஒரு விஷயம் நினைக்கிறேன். ரொம்ப நாளாக ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதாவது ஒரு ஹீரோவாக ஆகணும் அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்துட்டானா ஆகிறது கஷ்டம், ஏன்னா நிறைய பேர் அதில் ரிலேட் பண்ணிக்க முடியாது அப்படி இப்படின்னு. ஐ திங்க் சமீபத்தில் கண்டுகொண்டேன் பொறுத்து இவரோட ராஜீவ் மேனன் அவர்களோட பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவரும் சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு, ஐஸ்வர்யா ராய் அவங்க பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், அதாவது ஜென்ரலாக அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆல்மோஸ்ட் இன்ச் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க ஹீரோயின்ஸாக ஆவது மிக கடினம். ஏன்னா அவங்க அழும் பொழுது உங்களுக்கு ஒரு சாமானியர்கள் வந்து ரிலேட் ஆக மாட்டாங்க. சரி யாரோ ஒரு அழகான ஒரு பொம்மை மாதிரி இருக்கிறவங்க அழகாங்க போல அப்படின்னு பார்த்துருவாங்க. அதான் கரெக்டு தான். பட் என்னை பற்றி நம்ம வெரி கன்வென்ஷனலி குட் லுக்கிங் இன் தட் சென்ஸ். ஓகே, அதான் எனக்கு என்னென்னா எது பண்ணாலும் அதுக்கு அடாப்ட் ஆகி பண்ணிட்டோன்னா
அந்த பெர்ஸ்பெக்டிவ் உடஞ்சிரும்ன்றது தான் என்னுடைய பிலீஃப். இப்போ டீசல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்டு. ஒரு ஒரு நார்த் மெட்ராஸில் ஒரு ஒரு பெட்ரோல், டீசல், இந்த க்ரூட் ஆயில்னு அந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாஃபியாவில் இருக்கிற ஒரு பையன். ஸோ அவனுடைய லுக்ஸ் எப்படி இருக்கும்? அவன் ஒரு மாதிரி கொஞ்சம் ரகடாக அப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு இஸ்பேட் ராஜா இன்ஃபேக்ட் நான் அந்த படத்தை பற்றி இப்போ நீங்கள் சொல்கிறதுனால மென்ஷன் பண்ணுறேன். ஸ்ரீ மாதிரி பியார் பிரேமா காதலில் ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு எனக்கு இஸ்பேட் ராஜா மாதிரி ஒரு படம் கிடச்சது. ஐ ஃபெல்ட் வெரி வெரி பிளெஸ்ட். எப்படி இந்த டேரக்டருக்கு தோணுச்சு நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்கள் பியார் பிரேமா காதல் பார்த்தீங்க, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், கௌதம் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கணும் எப்படி தோணுச்சு? இல்லை உங்களுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ தாட் அது 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 அதை வெளியே எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினச்சேன். அண்ட் ஐ திங்க் நிறைய கிரே ஷேட்ஸோட ஒரு ரோல் அண்ட் ஒரு ஆங்க்ரி யங் மேனாக இருக்கும் அந்த படத்தில். இல்லை? ஆமாம். ஸோ கன்வின்சிங்காக இருந்ததுன்னு ஆடியன்ஸ் நினச்சாங்கன்னா தென் அதுதான் எனக்கு தெரிஞ்ச சக்ஸஸ் நினைக்கிறேன் ஆஸ் அன் ஆக்டராக. உங்களுக்கு வாட் வாஸ் த உங்களை ரொம்ப மகிழ்விச்ச ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ரொம்ப ஏர்லி ஆன் இன்டு யுவர் ஜேர்னி இந்த ஃபிலிம் ஸ்பேஸ்? இந்த பிகினிங் ஆமாம் இல்லை, அதுக்கப்புறமா காம்ப்ளிமெண்ட்டோட நிறைய அடி தான் விச் இஸ் வை அது இன்னும் நான் ஏன்னா சகஜமாக இது ஒன்று சொல்கிறது உண்டு இல்லை. இப்போது ஆண்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரலாகவே ஒன்றும் பெருசாக, ஐ மீன் ஃபிலிம்ஸ்ன்றதுனால யூ கெட் அ லாட், ஐம் ஷுர். பட் மென் டென் டு ரிமெம்பர் காம்ப்ளிமெண்ட்ஸ் வே மோர் ஸ்ட்ராங்லி பிகாஸ் யூ நம்ம பசங்க ஜென்ரலாகவே நம்ம ஒரு பையன்கிட்ட வந்து போய் மச்சான் நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம்ல. இதே பொண்ணுனா செம்மையாக இருக்கா படுறான்னு சொல்லுவோம். அது நம்ம மென்டாலிட்டி. பட் ஆனால் நம்மளுடைய வார்த்தைகள் கொஞ்சம் உண்மையாக இருக்கும். ஸோ அதுதான், அதனால நீங்கள் சொன்ன அந்த விஷயம் கரெக்டாக பயங்கரமாக போயிட்டு நிற்போம் ஒரு பையன் முன்னாடி, என்ன சாக்ஸுக்கும் இதுக்கும் மேட்சே ஆகலையே, என்ன மச்சான் சட்டை அப்பாதா அப்படின்ற. ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய இது. ஸோ தேர் இஸ் அதாவது உங்களுக்கு இது செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி எதாவது பார்ப்பீங்களா நீங்கள் ஒரு நடிகராக? இப்போ டியூ ரீட் ஸ்கிரிப்ட் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது ரெண்டாம் பட்சம், அதை வச்சுருவோம். பிடிச்ச பட்சத்துலேயே ஐ டோன்ட் நோ இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நான் இப்போ போக விரும்பலை, எனக்கு செட் ஆகுமான்னு தெரில அப்படின்ற மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு எதாவது நீங்கள் பார்ப்பீங்களா? அந்த மாதிரி தோணியிருக்கு. பட் கதை பிடிச்சிட்டு எனக்கு இது செட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒன்றில் எதர் எனக்கு அந்த கதையில் என்னோடய கேரக்டரோ இல்லை எனக்கு அந்த கதையாவோ எனக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்ற மாதிரி தோணியிருக்கு நிறைய வாட்டி. அதே மாதிரி நல்லா இருக்குன்னு தோணுன படங்களும் சிலது வந்து ஒர்க் ஆகாமல். இப்போ ஒன்று சொல்கிறீங்களா எனக்கு சூட்டபுளாக அது இருக்காது அப்படின்றது போது யூஸ்வலாக நீங்கள் பார்த்த ஒரு பேட்டர்ன்ஸில் எந்த மாதிரி விஷயங்கள் யூஸ்வலாக அதில் அடங்குதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சூட்டபுளாக இல்லாததா? ஆனால் அது ஒவ்வொரு ஸ்கிரிப்டை பொறுத்து இல்லை. நான் இப்போ அந்த ஸ்கிரிப்டை பர்டிகுலராக பின் பாயிண்ட் பண்ணி சொன்னால் தான் என்னால் அது சொல்ல முடியும். அதுக்குன்னு இந்த கேட்டகரியில் இருக்குது, இந்த கேட்டகரியில் இந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் சூட்டபிள் இல்லை அப்படின்னு கிடையாது. ஸோ இட் இஸ் நம்மளுடைய எல்லாத்துக்கும் தாண்டி நம்ம ஆடியன்ஸுக்கு தான் கேட்டர் பண்ணுறோம், அவங்களுக்கு தான் படம் பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு தாட் எப்போவுமே இருக்கும் ஒரு கதை கேட்கும் போதோ இல்லை படிக்கும் போதோ. அண்ட் வாட் கனெக்ட் இன் த சென்ஸ் லைக் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிற விஷயம் என்ன இருக்குது, இல்லை இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்குது, எமோஷ்னல் கனெக்ட் என்ன இருக்குது. ஸோ இது எல்லாமே கன்சிடர். அண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற ஜட்ஜ்மெண்ட்ஸா ஆர் டு யூ ஹேவ் லைக் அ டீம்? இல்லை, நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் இருக்கார். இஸ் மை வெல் விஷர் ஆல்சோ. அப்படியா? ஆமாம், லைக் எ பிரதர். அவர் தான் இப்போது டீசல் படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு, தேவான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ரொம்ப வருஷமாக என் கூட இருக்கார். இன்ஃபேக்ட் பொறியாளன்னு ஒரு படம் வந்தது, பார்த்துருக்கீங்களா? ரசிச்சிருக்கேன். ஸோ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது அவர் தான். ஓகே. ஸோ அங்கேருந்து எங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து ஐ திங்க் ஹி ஹஸ் பீன் கைடிங் மீ. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் கதைகள், ஸ்கிரிப்ட் படிக்கிறது. ஸோ அண்ட் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க இந்த ஸ்பேசஸ்? ஆமாம், ரெண்டு பேருமே இந்த ஸ்கிரிப்டோ இல்லை எனி திங் அபவுட் சினிமா ஆர் ஈவன் பர்சனல் லைஃப். இது எப்படி இருக்குது, இல்லை இது தப்பாக இருக்குது, இல்லை இது நல்லா இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஆகலை, இது சரியாக இருக்குது, இந்த சட்டை என்ன எப்படி இருக்குது அப்படின்னு அந்த ரேஞ்சிலேருந்து ஆரம்பித்து அப்புறம் தான் படம்ன்றீங்க. ஆமாம். ஸோ அதுலேருந்து ஸோ இட்ஸ் லைக் மோர் லைக் அ பிரதர்ஹுட் ஆர் ப்ரோமேன்ஸ் அந்த மாதிரி. இந்த டீசல் நீங்கள் சொல்லும் போதில்ல யூ செட் ஒரு மாதிரி ஒரு லோக்கலான ஒரு ஆள் அப்படின்ற ஒரு சென்ஸில், இப்போது லப்பர் பந்தாக இருக்கட்டும், பார்க்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் செட்டப்பில் டிப்பிக்கலி இயங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்கள் தான் இல்லையா? இந்த வர்க்கத்தை சார்ந்த கதாபாத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் யுவர் ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் இட்? இது இவங்க ரிலேட்டபிளாக இருப்பாங்க, வெகுஜனத்தை போய் கொண்டு சேர்க்க முடியுன்ற ஒரு அடையாளமாக முக்கியமாக பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் சொல்லும் போது அது எனக்கு ஃபீல் ஆகுது, எல்லாம் அந்த ஜோனில் இருக்குன்னு. பட் அது இன்டென்ஷனலாம் பண்ணல. எனக்கு
ஸ்டார்டிங் ஃப்ரம் பியார் பிரேமா காதல் ஆர் இஸ்பேட் ராஜா, தாராள பிரபு கூட எல்லாம் விக்கி டோனர் ரீமேக் இங்கே ஒரு மாதிரி இருக்கும், தப்பாக இருக்கும்லாம் சொன்னாங்க. அண்ட் அதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் எனக்கு ஐ கான்சென்ட்ரேட்டட் ஆன் த ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, அந்த கேரக்டர் மூலமாக நான் என்ன சொல்கிறேன், ஆடியன்ஸ்க்கு என்ன கொடுக்குறோம். அதே நேரத்தில் ரொம்பவும் சொல்கிறோன்னு ஏதாவது மெசேஜெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அஃப்கோர்ஸ் எனி ஃபிலிம் இட் ஹாஸ் டு என்டர்டெயின் த ஆடியன்ஸ் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில். ஸோ ஈவன் ஒரு ஹரர் ஃபிலிம் எடுத்துட்டால் கூட அது ஒரு விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. ஸோ அது எப்படி என்டர்டெயின் பண்ணுது அப்படின்ற தாட் ப்ராசஸ்க்குள்ளே தான் நான் போனே தவிர, இது இந்த ஜோனில் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி மிடில் கிளாஸோ இல்லை அந்த ஜோனில் இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ எஸ், ப்ரிட்டி மச் நீங்கள் சொல்லும் போது தான் என்னால் இப்போ யோசிச்சு பார்க்குறேன், ரெட்ரோஸ்பெக்டிவாக யோசிக்கிறேன். ஆமாம் இல்லை அப்படி தான் ஆமாம் எல்லாம் இந்த ஜோன். ஆமாம், உங்களுக்கு வேறு டார்க் மேக்கப் போட்டுடுறாங்கல்ல. உங்களுக்கு வேறு டார்க் மேக்கப் வேறு போட்டுருக்காங்க. ஸ்லைட்டாக டீசல்லையும் பண்ணியிருக்கோம், ஸ்லைட்டாக. ஓகே. ஸோ அது சம்டைம்ஸ் டேரக்டர் அவங்களுடைய இதுவாக லைக் பண்ணலாமான்னு கேட்பாங்க. நம்ம அந்த காஸ்டியூம் அந்த ஹேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது தேவை அப்படின்னா பண்ணிக்கிறோம். இப்போ ஓமன பின்னையில் அப்படியே விட்டோம், அந்த கேரக்டருக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டோம். புரியுது. இப்போ அடுத்த பண்ணுற படத்தில் அந்த மாதிரி தேவையில்லை, அப்படியே நார்மலாகவே இருக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற படம் அப்படியா. ஸோ அதுக்கு தேவை அப்படின்னும் போது அது பண்ணிக்கலாம். பட் பண்ணுறோன்றது வந்து ரொம்ப பண்ணியிருக்கோன்னு தெரியாமல் இருந்ததுன்னா இட் வில் பி நைஸ். ஐ திங்க் நான் பண்ண படங்கள் ஐ திங்க் அப்படி தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஃப்ரம் அன் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ நீங்கள் ரொம்ப ஊத்து பார்க்குறதுனால மேபி என்ன நேர்லையும் பார்க்குறதுனால உங்களுக்கு அது தெரியலான்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே. நான் உங்களுடைய ஒரு கான்வர்சேஷன் பார்த்துட்டு இருந்தேன் யூடியூப்பில். பார்த்துட்டு இருக்கும்போது ஒன் ஆஃப் த திங்ஸ் யூ செட் வாஸ், இதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். அதாவது நீங்கள் வரிசையாக இப்போ நான் சொன்னல தொட்ட 1-2 படங்கள் 3 படங்கள்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படங்களாக அமையும் போது ஐ திங்க் யூ செட் ஹே பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா, நான் கதைகளை எப்படி பார்க்குறேன், கதைகளை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அது மாறி இருக்குது, அதில் நான் வளர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஐ தாட் ஸ்பெசிஃபிக்காக தெர் இஸ் நத்திங் தட் ஐம் ஆஸ்கிங் யூ அபவுட் இட், பட் ஐ வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கதைகளை நீங்கள் பார்க்கும் விதம் மேம்பட்டதுக்கான மேபி ஒரு காரணமாக நீங்கள் எதை பார்ப்பீங்க அது சூஸ் பண்ணுறதுக்கா? இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் இல்லை சூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டோரிஸ் இதனால எனக்கு வளர்ந்துச்சு, இவங்க ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. இது கதைகளை இதை தாண்டி இப்படியும் பார்க்கலாம் அப்படின்னு. இது வந்து நான் இப்போது ரீசெண்டாக கூட ஆக்சுவலி ரியலைஸ் பண்ணேன். சின்ன வயசில் நம்ம படம் பார்க்கும்போது, நான் படம் பார்க்கும்போதோ இல்லை நம்ம எல்லாம் படம் பார்க்கும்போது ஜாலியாக ஒரு ரஜினி சார் படமோ இல்லை விஜய் சார் படமோ அஜித் சார் வாட் எவர், அது நம்ம ஒரு ஃபேனாக அப்படியே போயிட்டு ஜாலியாக கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு கத்திட்டு ஜாலியாக பார்த்துட்டு வந்த நாட்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸ்டில் ஐ டூ தட் ஆஸ் அ ஃபேன் பாய், ஓகேங்களா. ஆனால் இப்போது நம்ம வளர ஆஸ் அன் ஆக்டராக ஸ்டார்டிங்லலாம் எனக்கு ஒன்றுமே தெரியல, தேர் வாஸ் நோ ஒன் டு கைட் ஆல்சோ. போக 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 படங்களை பார்க்குற விதம் மாறிச்சு. ஸோ அதுலேருந்து தான் ஐ திங்க் சப்கான்ஷியஸ்லி ஐ ஸ்டார்டட் லேர்னிங் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இட்லி கடை பார்த்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அதில் அந்த வந்து ஒரு கண்ணுக்குட்டியை வந்து நிற்கும், அந்த இடத்துல எனக்கு அழுக வர மாதிரி இருந்துச்சு, கிளாப் தட்டும் போல் இருந்துச்சு. அண்ட் கிளாப்பும் தட்டினா ஒரு மாதிரி கண் கலங்குச்சு, கரெக்டாக. இப்போ இந்த எமோஷன் உள்ளே போய் இறங்குதில்ல, இதெல்லாம் தான் நான் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன நினச்சி ஒரு டேரக்டரோ ரைட்டரோ ஒரு ஆக்டரோ அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, என்ன நினச்சி அந்த கனெக்டை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை நான் ஸ்கிரிப்ட் படிக்கும் போதோ இல்லை நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ அதை நான் மைண்டில் ஓட்டி பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து நான் இந்த சீன் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இல்லை பல படங்கள் கூட இல்லை, டக்குன்னு திடீர்னு வந்துட்டு அவ்வளோ நேரம் கிட்டேயே நெருங்காத ஒரு கண்ணுக்குட்டி இவருக்குள்ள உள்ள ஒரு பெரிய அதுக்கு முன்னாடியே ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, இது ஏன் என்கிட்டயே வரமாட்டேங்குது அப்படின்னு வர புரியுதா. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல சப்கான்ஷியஸ் மைண்டில் போடுறாங்க, இது வரலை அப்போது இப்போ வந்து நிற்கிது பாருங்கன்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ரசிக்கும் ஓரத்தில் நம்ம கதைகள்லாம் பார்க்கறதுனால இது வரும்னு நமக்கு தெரியும். இல்லை பட் தெரிஞ்சால் கூட அந்த எமோஷன் எங்கே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஆஸ் அன் ஆக்டராக நான் லேர்ன் பண்ணுறேன். எக்ஸாக்ட்லி. அப்போ அவர் எப்படி அதுக்கு எமோட் பண்ணுறாரு ஆஸ் அன் ஆக்டராக நான் லேர்ன் பண்ணுறேன். நாட் ஜஸ்ட் இட்லி கடை, அந்த மாதிரி ஒரு 1000 படங்கள் சொல்லலாம், 1000 சீன் சொல்லலாம். ஸோ எல்லாமே அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த படம் பார்த்தது கிடையாது. கமல் சார் வந்து தெலுங்குவே ஒரு 5 வகையாக பேசியிருப்பார். ஆக்சுவலி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் அது.
ఏ భాషలో నేను మాట్లాడతావి அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். அப்புறம் ఏ భాషలో அப்படின்னு நிஜாம் பாஷைக்கு போவார். அப்புறம் ராயல்சீமா, அப்புறம் ஹைதராபாத், தெலுங்கானான்னு இப்படி ஒரே ஷாட்டு, ஒரு ரவுண்ட் ராலி ஷாட் நினைக்கிறேன். அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஐயோ உங்கள் மதர் டங்கே கிடையாது அது, அதில் போய் 5 வேரியேஷன் எப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் ஒரு ரீல்லையோ இல்லை ஏதோ ஒரு கண்டென்ட் பார்க்கும்போது வி ஸ்டார்ட் லேர்னிங் அ லாட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எங்கேயோ பேக்கில் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது நம்ம ஸ்கிரிப்ட் படிக்கும் போது இல்லை கேட்கும் போது அதுக்கு நமக்கு அறியாமலே ஐ திங்க் தட் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். இதுக்காக தனியாக இதுக்கு படிக்கிறதுக்கோ இல்லை யார்கிட்டயோ போய் இந்த புக்கு கொடுங்க நான் படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ தேர் இஸ் நோ ப்ளூ பிரிண்ட். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம சினிமா, அதர் லாங்குவேஜஸ். ஐ திங்க் நம்ம சென்சிபிலிட்டியில் ஓரளவுக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒருத்தர் இருந்தாலே ஓரளவுக்கு அதுலேருந்தே கரெக்ட். ஆமாம் ஆமாம். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? அந்த கண்ணுக்குட்டி ஃபீலிங் உனக்கு புரியுதா புரியலையா? ஆமாம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுடைய வைபும் ரொம்ப முக்கியம்ல. ஸோ அவங்களுக்கும் நம்ம வளர்ச்சியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் அந்த அவங்களோட வளர்ச்சியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் இவரோட தெலுங்கு வந்து இவர் 5 விதமான டைலாக் பேசியிருப்பாருன்னு சொன்னீங்களா? ஆமாம். இப்போ அதெல்லாம் ஒரு நடிகராக நீங்கள் ரசிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள ஒரு விதை பூந்துரும்ல. கண்டிப்பாக. சே இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது பண்ணணும்ல, நம்ம என்னைக்கு பண்ணுவோம், இது வேற எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிப்பீங்களா? ஆமாம். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதில் இருக்கிறதுலேயே தமிழை ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்காக பேசுனன்ற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி அவ்வளோ நம்ம இன்னும் கமல் சாரோ இல்லை அந்த மாதிரிலாம் அவர் அளவுக்கு பண்ண தேவையில்ல. இல்லை புரியுது. உங்ககிட்டேருந்து கொஞ்சம் தூரமான ஒரு விஷயம்னு அது மொழியாக மட்டும்தான் இருக்கணும். ஓ இல்லை பெர்ஃபார்மன்ஸாக சொல்லிட்டு எப்படி வேணா இருக்கும். எனக்கு இஸ்பேட் ராஜா சேலஞ்சிங்காக இருந்தது. ஆஸ் அந்த கௌதம் கேரக்டர் நல்லா சேலஞ்சிங்காக இருந்தது. அவனோட ஒரு டாக்ஸிசிட்டின்ற மாதிரி டாக்ஸிசிட்டி, அந்த அக்ரெஷன், ஒரு மாதிரி தலையெல்லாம் கனமாகவே இருக்கும் எனக்கு அந்த படத்தில் நடிக்கும் போது. உண்மையாகவே சொல்கிறேன். அந்த ஷார்ட்டு முடிச்சுட்டு வந்தால் அந்த பல்லு கடிச்சிட்டு ரொம்ப நேரம் இருந்தால் ஒரு இழு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அது நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக என்ன எனக்கு தெரியல. பட் அந்த ரோல் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. மற்றபடி அப்படி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன் அப்படின்லாம் இல்லை. எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் படம் பண்ணாங்க. அந்த படத்தோடைய டேரக்டர்ஸ் வந்து என்னை நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்புட்ஸ் நிறைய இருந்திருக்கு. நானும் லைக் ஸ்பாட்டில் இது இப்படி பண்ணலாமா அது பண்ணலாமான்னு எனக்கு அந்த கிவ் அண்ட் டேக்குக்கான ஸ்பேஸ் இருந்திருக்கு அந்த ஸ்பாட்டில். ஸோ கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் விவேக் சார் கூடலாம் தாராள பிரபு பண்ணும்போது அவர் சொல்லி நான் 2-3 இடத்துல நான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நான் இந்த மாப் இப்படி தொடச்சிட்டே வருவேன் நான். அப்போ அவர் வருவார். அப்போ நான் வந்து கோவத்தில் மாப் இப்படி தூக்கி போட்டோன்னே அந்த மாப் என் காலில் விழும். ஆக்சுவலி அதாவது அந்த மாப்போட ஸ்டிக்கு மட்டும், மாப் இங்கே இருக்கும், அந்த ஸ்டிக்கு மட்டும் காலில் விழும். சரி நீ அப்படியே ஹரிஷ் நீங்கள் போகும்போது இப்படி தூக்குனிங்கன்னா இப்படி வரும், அது என்கிட்ட வரும், நான் அப்படியே ஜெர்க்காகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இந்த மாதிரி கூட நடிக்கிறவங்களுடைய இன்புட்டு, டேரக்டர்ஸோடைய இது, ஸோ இது ஒரு கிவ் அண்ட் டேக் இருந்ததுனால ஐ திங்க் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ண முடிஞ்சது. இஸ்பேட் கண்டிப்பாக ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் அது மேலே ஒரு இட் டிசர்வ் லவ் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இல்லை ஆமாம், அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் பாட்டு எல்லாரும் பயங்கரமாக வெறித்தனமாக கொண்டாடினாங்க, இன்னும் வரைக்கும் பாடிட்டு இருக்கோம், கிரேட் சாங். ஆமாம். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு 3 நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். எனக்கு கரெக்டாக தெரியல அப்போ பண்ணிச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்த பியார் பிரேமா காதல் அதை விட இன்ட்டு 3x 4x சம்திங் பண்ணதுனால ஐ திங்க் இந்த படம் வந்து சரியா போகலன்ற மாதிரி ஆடியன்ஸ் நோக்கம் கூட ரொம்ப உயர்ந்ததாக தான் இருந்துச்சு. இல்லை இது அந்த ஆண் பெண் உறவை எப்படி கவனிச்சது. ஆமாம், டாக்ஸிசிட்டி வந்து இவன் கடைசியில் தூக்கி போட்டுறான்ற மாதிரி தான் வரும். கரெக்ட். ஏன்னா அவன் கத்தி வச்சிருப்பான், ஆனால் கடைசியில் நீ என்கிட்ட திருப்பி வந்ததே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வின் மொமெண்ட் தான் எனக்கு. இதுக்கு மேலே நான் கூட இருந்தால் அது நான் லவ்க்கு பண்ணுற தப்பு அதுன்னு சொல்லிட்டு இல்லை. அது ப்ளஸ் அது ஒரு ஸ்லிப்பரி ஸ்லோப்பை கேப்சர் பண்ணிச்சுன்னு தோணுச்சு. அதாவது எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு அக்ரெஷனில் ஆரம்பிக்கிறது கத்தி வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸை. அதுக்கு ரீசன் அவனுடைய அந்த ஒரு ட்ராமடைசிங்கான ஒரு சைல்ட்ஹுட்டு அதெல்லாம். இப்போது இந்த ஸ்பேசஸ்லாம் இருக்குல்ல, இப்போ டீசல் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸாக இருக்கட்டும், லப்பர் பந்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு எளிய மக்களுடைய ஒரு வாழ்க்கையை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணது இல்லை. அவங்களுடைய ஒரு சகஜமான கஷ்டங்கள் என்ன, பணம் சம்பாதிக்கிறதுல ஒரு நெருக்கடி என்ன, இதெல்லாம் பேசுது. உங்களுடைய எக்ஸ்போஷர் என்ன டுவர்ட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் லைஃப்? நீங்கள் உங்களுடைய வளர்ப்பு அது கூட சிங்க் ஆகுதா இல்லை அதை பற்றி? இல்லை, என்னுடைய என்ன சொல்கிறது, நான் சின்ன வயசுலேருந்து
ஆல்மோஸ்ட் டில் மை 20+ வரைக்கும். அண்ட் ஈவன் லைக் இங்கேயும் எதுவுமே மாறலை எனக்கு தெரிஞ்சு. போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோ இல்லை வச்சுருக்கிற காரோ இல்லை நம்ம போகிற இடங்களோ அதெல்லாம் மாறி இருக்கலாமே தவிர, பட் பை ஹார்ட் ஐ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் ஐ ஸ்டே ரூட்டட் அண்ட் ஹம்பிள். அது கான்ஷியஸான டெசிஷனோ இல்லை சப்கான்ஷியஸாக அப்படி இருக்கோ, பட் அது ஏன்னா நான் வெளி உலகத்துக்கு நான் இப்படி தான்ப்பா, நான் ரொம்ப சிம்பிள்ப்பா அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு இல்லை, அது என்னை வந்து சேனாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இல்லைனா என்னையே என்னால் பிடிக்க முடியாதுடான்ற மாதிரி அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அந்த கத்தியை தூக்கக்கூடாதுன்றீங்க பேசிக்கலி, நம்ம ஸ்பீடை பற்றி பேசுகிற மாதிரி. ஆமாம். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கதைகள் பண்ணும்போதோ இது என் ரியல் லைஃப்க்கு எனக்கு எந்த அளவுக்கு ரிலேட்டபிலிட்டி இருக்குன்னா, லைக் எனக்கு அந்த வேர்ல்டு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நான் டீசல், க்ரூட் ஆயில், அந்த மாஃபியா கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இப்போ தொழுதூரில் ஒரு கிரிக்கெட்டில் அணிக்கு நான் விளையாடுறேன், நான் அந்த ஊரை பார்த்தது கூட கிடையாது. பட் அந்த பேசிக்ஸ்னு ஒரு மேனர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல, ஒரு பை ஹார்ட் சில விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து ஐ திங்க் தட் இஸ் ஹெல்பிங் மீ அண்ட் கைடிங் மீ. இப்படி வேணால் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று கேட்கலாமா? இப்போ டீசல் அப்படின்னு சொன்ன உடனேவே எனக்குலாம் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு தான் வருது இல்லையா? ரொம்ப வருஷம் பழக்கம் அது. இந்த பெட்ரோல் டீசல்னாலே அடி வயிற்றுலேருந்து வரும் பாருங்க இருக்கும், இது வேறையா அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல. when did you last feel that about having to, என்னடா இது வேலை ஏறிக்கிட்டே இருக்கு, ஃபியூவெல்லாம் போட வேண்டியிருக்கு, இது பாட்டுக்கு எப்போ ஃபீல் பண்ணேன்னா, பண்ணியிருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. இல்லை டீசல் படம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் உள்ள கரையிலேருந்து உள்ளே போயிட்டோம். ஏன்னா அந்த லான்ச் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours லெஃப்ட். ஈவினிங் ஒரு 6 o'clock லைட் போயிடும். கடலுக்கு நடுவில் இருக்கும். ஸோ 6 o'clock லைட் போயிடும். அப்போ வந்து இந்த ஏன்னா உள்ளே வந்து ஒரு மினி ஜென்ரேட்டர் இருக்கும் இந்த லைட்ஸுக்கு, இதுக்கெல்லாம் டீசல் காலி ஆயிடுச்சுட்டாங்க. உங்கள் படத்துக்கு என்னடா பேசுறீங்க, டீசல் எல்லாம் வச்சுருக்கோம். கேமராமேன், டேரக்டர் எல்லாம் டென்ஷன் ஆகிட்டேன். என்னன்னா ஒரு 2 கேனை விட்டு வந்துட்டாங்க. ஓகே, அந்த ரீஃபில் பண்ணுற 2 கேனை கரையில் விட்டு வந்துட்டாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு ஃபைபர் போட் வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு 20 minutes ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டை செட் பண்ணி எடுத்து போங்கடா முடிச்சுட்டு போகலான்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் என்னடா டீசல் படம்டா இது, டீசல் இல்லைன்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இன்சிடென்ட். டைட்டானிக் மாதிரி ஒரு ரெஸ்கியூ மிஷனே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல. ஆமாம். ஸோ அந்த நேரத்தில் வந்து அந்த ஒரு தாட் வந்தது. நீங்கள் சொல்லும் போது அது ஞாபகம் வருது. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போது உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலான்னு. அதாவது நீங்கள் ஆக்ஷன்லாம் எப்போ பண்ண போகிறீங்கன்னு கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த ட்ரீசர் பார்க்குறதுக்கு முன்னே. ஓகே. அதுக்கப்புறம் டீசர் பார்த்தேன். ஓ, புரிஞ்சுது. ஓகே, இப்போ தான் வந்திருக்கோம். ஒரே டமால் டுமில் அடிதடி தான். இப்போ தான் பிரதர் வந்திருக்கோம். அப்படியே கஷ்டப்பட்டு கத்தி குத்தெல்லாம் வாங்கி வந்திருக்கோம். ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு என்டர் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தது. பட் அது எப்போ, எப்படி, எந்த ஸ்கிரிப்ட், அதெல்லாம் ஐடியாவே இல்லை. ஸோ எனக்கு வந்த ஸ்கிரிப்ட்ஸில் எனக்கு நல்லாயிருக்கும், இது ஒர்க் ஆகும், ஆடியன்ஸ்க்கு பிடிக்குன்ற ஸ்கிரிப்ட்ஸ் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்க்ளூடிங் எல்ஜிஎம். ஸோ நான் ஒர்க் ஆகாத படத்தை சொல்லலைன்னு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ இன்க்ளூடிங் எல்ஜிஎம் நான் சொல்கிறேன். இந்த ஸ்கிரிப்டை அவர் எடுத்துகிட்டு வரும்போது நான் அவர்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னென்னா, இது ரொம்ப கொஞ்சம் ஹெவியாக, கொஞ்சம் இன்டென்ஸாக இருக்கே, இது வந்து புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்டேன். பட் அகெயின் அவர் வச்ச நம்பிக்கை அண்ட் ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டராக இருக்கட்டும், கேமராமேன் டீம் எல்லாமே, அவங்க ப்ரொடியூசர் நான் தேவா, அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை, இந்த கதை மேலே வச்ச நம்பிக்கை. ஏன்னா இது என்னுடைய கரியர்லேயே இது இவ்வளோ ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ண படம். அப்படியா? என்னுடைய மார்க்கெட் சைஸோடு அதிகமான ஒரு பட்ஜெட்டில் பண்ண படம். ஸோ அதான் உண்மை. ஸோ இது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் தான். பட் we hope it will definitely connect with the audience. ஏன்னா இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், சரி லப்பர் பந்தில் அது இருந்தது, இதில் அப்படி இருந்ததுன்னு நம்ம சொல்லும் போது, இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராக நான் பார்க்குறேன்னா, பெட்ரோல் டீசல் அப்படின்றது நம்ம வீட்டிலேருந்து இறங்கினதுலேருந்தே நமக்கு அது கனெக்டடு தான். நம்ம அது பைக்குக்கு பெட்ரோலோ இல்லை காருக்கு டீசல் போடுறதுலேருந்து சரி. பட் நம்ம போய் எத்தனையோ வாட்டி நம்ம பெட்ரோல் பங்க் போயிருப்போம், எத்தனையோ வாட்டி பெட்ரோல் போட்டிருப்போம், டீசல் போட்டிருப்போம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற உலகத்தை பற்றி நம்ம ஒரே ஒரு செகண்ட் கூட நினச்சிருக்க மாட்டோம். இது எங்கேருந்து இவங்களுக்கு வருது, இது என்ன விலைக்கு இவங்களுக்கு வருது, இவங்க நம்ம என்ன விலைக்கு தராங்க, இந்த ரேட்டை யார் தீர்மானிக்கிறது. இதை பற்றி யோசிச்சா கண்டிப்பாக ஆக்ஷன் படம் தான் பண்ணி ஆகணுன்றீங்கல்ல? ஆக்ஷன் படம்னு இல்லை,
நீங்கள் நான் சும்மா எதிர்த்து விளையாட்டுக்கு எதிர்த்து குரல் கேட்கணுன்னா ஏன்னா சண்டை போட்டு இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்கா இதுக்கு? அதான் எதிர்த்து நீங்கள் குரலை வசதி பேசணுன்னா சண்டை அப்போ போட்டு தான் அடிதானே. ஆகணுன்ற மாதிரி. ஸோ இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு, இந்த கதை அது டிமாண்ட் பண்ணுச்சு. அண்ட் இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்ததில் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இன்னொன்று, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்ததுனால சொல்கிறேன், நம்ம ஸ்டார்ஸ்ன்னு சொல்கிற அத்தனை ஆக்ஷன் ஹீரோஸ்க்கும் ஒரு பெரிய சல்யூட். சீரியஸாக சொல்கிறேன், செம்ம கஷ்டப்பட்டீங்களா? இட் இஸ் நாட் அ ஜோக். ம். சும்மா நான் ஃபைட்டுக்காக மட்டும் சொல்ல, ம். ஒரு 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 இன்டென்ஸான ஒரு கதை, ஒரு கமர்ஷியலான ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து ஷோல்டர் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. ம். ஸோ அதை நான் எந்த அளவு கன்வின்சிங்காக பண்ணியிருக்கேன்றது எந்த ஒரு ஆஸ்பெக்ட் பெர்ஃபார்மன்ஸில் இது ரொம்ப கடினமாக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஃபிசிக்கலி, மென்டலி. ஓகே. கமர்ஷியல் படங்கள்னா ஏதோ மசாலா ட்ராம் அப்படி கிடையாது. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஹீரோ எடுத்துக்கோங்களேன், ஒரு பெரிய ஸ்டார். ஏன்னா நான் இப்போ ஒரு பேரை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பேரை நான் வந்து அவரை பிடிக்காதா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ரெப்ரசன்டேட்டிவாக தான் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். இந்த பாடலை பாடியவர்ன்ற மாதிரி. ஸோ அவங்க வந்து இப்போது எத்தனை படத்தில் டான்ஸ் ஆடி பாட்டு, ஐ மீன் ஃபைட் பண்ணி, அந்த படத்தில் காமெடி பண்ணி ஒரு எமோஷன்ஸை கேரி பண்ணி வந்திருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப். ஒருத்தர் ரெண்டு பேர்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன் நான். புரியுது. ஓகே. அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் டிஃபிகல்ட்டி, எமோஷ்னல் ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஐ கஷ்டம். திங்க் அப்படியே எண்ணிக்கிட்டு இருந்தேன், புது வெப்பன், புது ஆயுதம், புது ஆயுதம்னு டீசர்லேயே விதவிதமான ஆயுதங்கள்லாம் கையேந்தி தர்மடி கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். நான் எதுவும் சொல்ல, நீங்கள் பாருங்கள். சரி, ஓகே. ஆக்ஷன் போர்ஷன்ஸ் வரும்போதில் எனக்கு எப்படி தோணும் அப்படின்னா, நிறைய வாட்டி ஸ்டண்ட் கொரியோகிராஃபர்ஸ்க்கு பாராட்டு கிடைக்கும், ஃபில்ம் மேக்கருக்கும் பாராட்டு கிடைக்கும், இல்லை க்ரூக்கெல்லாம் பாராட்டு கிடைக்கும். பட் சம்ஹவ் தி ஆக்டர் ஹிம்செல்ஃபுக்கு ஓகே, அவர் வேறு ஏதாவது எமோஷனல் மூமெண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு பாராட்டுகள் ஆக்ஷனில் யூஸ்வலாக கொடுக்கறது கிடையாது. ஆக்டர்ஸ்க்கு கிளாப்ஸ் கிடைக்கும், அது கரெக்ட். பட் உங்களுக்கு புரியுதுல்ல, இப்போ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதில் அவங்க ஒரு பெரிய மெனக்கெட்டிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். இப்போ அழுது பயங்கரமாக உருண்டு போட்டு நடிக்கும் போது ஐயோ பயங்கரமாக, ஆமாம், ஆக்ஷனில் வந்து அது. ஆனால் ஆடியன்ஸோட அக்செப்டன்ஸ் கிடைக்குதுல்ல, அது ஒரு பெரிய விஷயம். ரைட். அது ரொம்ப பெரிய விஷயம். பர்ஃபார்மன்ஸாக கூட சாரி கோ ஆன். அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போது ஒரு பாய் டு மேன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போது இப்போ நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், பீட் டீசல் இப்போ நானே பண்ணுறேன், அந்த அக்செப்டன்ஸ் கிடச்சிருச்சுன்னா எனக்கு நிறைய வென்யூஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இட் வில் கிரியேட் வர டேரக்டர்ஸ், இப்போ அடுத்தடுத்து வர டேரக்டர்ஸ் ஏன்னா வேறு மாதிரி யோசிச்சு கதை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அண்ட் ப்ரொடியூசர்ஸும் நம்பி வருவாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இல்லை, அவங்கெல்லாம் ஃபைட் சீக்வன்சஸ்லாம் பண்ணும்பொழுது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி ஆக்ஷன்லேயே டெவலப் ஆயிடுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது என்னுடைய ஐடென்டிட்டி, நான் இப்படி தான் அடிப்பேன், இவர் இந்த நடிகர் இப்படி தான் அடிப்பார், இந்த நடிகர் அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம். அது நீங்கள் என்ன காலப்போக்கில் ஆட்டோமேட்டிக்காக நடந்த ஒரு விஷயமா பார்ப்பீங்களா, இல்லை ஒரு நடிகராக அதை நீங்கள் கான்ஷியஸ்? கண்டிப்பாக அது வந்து ஒரு ஆக்டரும் அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபரும் சம்டைம்ஸ் டேரக்டரோடைய இன்வால்மெண்ட் கூட அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆன் அ பர்சனல் நோட் கண்டிப்பாக அந்த ஆர்டிஸ்ட், அந்த ஆக்டர் ஆர் அந்த ஸ்டார் வந்து கண்டிப்பாக அதுக்கான வேலையை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு வந்து இஸ்பேட் ராஜாவில் வந்து நான் ரைட் ஹேண்டட், யூஸ்வலாக நம்ம எல்லாருமே ரைட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் நான் படம் பண்ணும்போது எனக்கு டேரக்டர் சொன்னதுன்னா நிறைய லெஃப்ட் யூஸ் பண்ணி பேசுங்க, அது ஒரு வேறு ஒன்று கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். என்னங்க ரைட்டு கை லெஃப்ட் கை என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் யோசித்தேன் மைண்டில். பட் அதில் நீங்கள் சீன்ஸ் இப்போ எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய இங்கே பாரு கிளம்பு போ இப்படி தான் கொஞ்சம் அன்நேச்சுரலாக ஆஃபாக இருக்கிற ஒரு கொஞ்சம் நமக்கு அது கான்ஷியஸாகவே நமக்கு வராது, அது ரைட்டு தான் வரும். ஸோ அது எனக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுத்துச்சு. ஒரு ஸ்மால் திங் கேன் சேஞ்ச் அன் ஆக்டர்ஸ் பாடி லாங்குவேஜ்ன்ற மாதிரி. ரஜினி சார் பார்த்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் யூஸ் பண்ணுவார் இல்லை, இந்த பாஷாவில் அங்கே நம்மளை விட்டு போயிடுவோம். இந்த சீன் இருக்கும்ல, கண்ணாடி போட்டு அந்த ஆண்டவன் எல்லாருக்கும் நிறைய கொடுப்பான், ஆனால் நல்லவங்களை படுத்துவான், ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்னு இப்படி ஏதோ பண்ணிட்டு போவார். அதெல்லாம் பிளாஸ்ட். அப்போ தான் எனக்கு இது சொல்லும் போது நாட் டு காப்பி ஹிம், பட் இல்லை, அஃப்கோர்ஸ் எனக்கு அது ரியலைஸ் ஆச்சு.
ஸோ இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கு அந்த பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்டண்ட்டில் கூட ஸ்டைல் கொண்டு வராங்க. அதுலேயும் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமாகுது. கண்டிப்பா. இப்போ சும்மா அடிக்கிறது, உதைக்கிறது, பறக்கிறது மட்டும் கிடையாதுல்ல. கண்டிப்பாக அடிக்கும் அதில் ஒரு பொழுதும் ஸ்டைல் வேணும், பாடி லாங்குவேஜ் நீங்கள் அடிக்கும் பொழுதும் உங்கள் மூஞ்சி வந்து என்ன சொல்கிறது, இப்போ நம்ம கடுமையாக ஃபிசிக்கலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நம்ம யூஸ்வலாக நம்ம மூஞ்சி எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். இல்லை இப்படி கீழே விழும்போது அழகாக சிரிச்சுட்டே எப்படி விழ முடியும்? அது ஒரு மாதிரி அஷ்டகுணலாக போகும் மூஞ்சி. அந்த இதில் வந்து எனக்கு அல்லு அர்ஜுன் சார் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவரோட ஃபைட்லேயே ஒரு ஸ்டைல் இருக்கும். அலா வைகுண்டபுரம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எல்லாரும் அதுக்கு bounce-லாம். சி அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சினிமா. பட் how is he pulling it off? Yeah, yeah, அவர் yeah. முகம் என்னவாக இருக்கு அதெல்லாம் அது பண்ணும்போது. முடிச்சுட்டு அந்த ஒரு லாங் ஸ்ட்ரைடு வச்சு ஒரு வாக் ஒன்று வருவார். ஸோ அதை ஸ்டன் கொரியோகிராஃபர் சொல்லலாம், கேமராமேன் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் அது அவர் தானே பண்ணி ஆகணும். அது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அந்த கரிஸ்மா தானே நம்மளை இழுக்குது. பேசிக்கலி நீங்க உள்ளுக்குள்ள ஆத்மார்த்தமா நம்பணும், நான் அடிச்சா அவனுக்கு வலிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், உள்ளுக்குள்ளேருந்து ஃபீல் பண்ணி அதை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணால் மட்டும்தான் அங்கே வந்து அடிப்பாங்க. கிளாப்போ இல்லை விசிலோ இல்லை ஒரு உள்ளுக்குள்ளே வந்து அட்ரா அவனை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவன் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுவான். அந்த மாதிரி இட்ஸ் எ கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் த ஸ்க்ரீனில். ஸோ அந்த எமோஷன் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து திருப்பி உங்களுக்கு லைட் வரும். ஓகே ஓகே. ஸோ ஐ மீன் பிகாஸ் வி டாக்கிங் அபவுட் தீஸ் அதர் ஃபிலிம்ஸ் இல்லை, அதெல்லாம் ரொம்ப எமோஷ்னலி நுவான்ஸ்டான ஸ்பேசஸில் இருக்கக்கூடிய படங்கள் இல்லையா? ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன அது மீட்டரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம நினைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இது வரைக்கும் டீசல் பற்றி சொல்லும்பொழுது இது கொஞ்சம் வேறு விதமான ஒரு மாசியான ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ். ஆனால் கண்டென்ட் இருக்கும். அப்படியா? கண்டென்ட் இருக்கும், கண்டென்ட் டெஃபினட்டாக இருக்கும். ஆடியன்ஸ் இது வரைக்கும் ஸ்க்ரீனில் இல்லை அவங்க கேள்விப்படாத பார்க்காத ஒரு உலகத்தை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஓகே. பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இதனுடைய மீட்டர் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய ஸ்பேஸில் இருந்துச்சு அவங்களுக்கு இல்லை? நாட் இருந்தது, கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தது. அக்ரெசிவாக இருந்தது. ஃப்ரம் த வேர்ட் கோ இஸ் லைக் என்ன அவ்வளோதான், அப்படி தான் இருக்கும். என்னது என்னது புரியல, அவ்வளோ கூட இருக்காது, கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். ஸோ அண்ட் அந்த ஏரியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த அந்த வேர்ல்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இட் டுக் சம் டைம். அது இப்போ உங்கள் படங்கள் அப்படின்னு சொல்லும் போதில்ல அதுக்குன்ற ஒரு அடிப்படை எதிர்பார்ப்புன்னா இது கண்டிப்பாக ஒரு கான்டென்ட் ஓரியன்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சமீப படங்கள் கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது ஈவன் சமீபம் இல்லை, தாராள பிரபு, பியார் பிரேமாலேருந்தே நம்ம சொல்லிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் இல்லை. இப்போது அந்த மாதிரி வரும்போது இப்போ இதுக்கு அடுத்த ஒரு எவல்யூஷனாக நீங்கள் பார்க்குறது இந்த ஃபைட் ஸ்பேஸஸ்குள்ளெல்லாம் போய் இதை நான் நம்ப வச்சுட்டேன்னா அப்போது மார்க்கெட் இன்னும் இந்த ஸ்பேஸ்லேருந்து விரிவான ஒரு ஸ்பேஸ்க்கு போகுது. மாசி ஸ்பேசஸ், கமர்ஷியல் ஸ்பேசஸ், பிக் பட்ஜெட் ஸ்பேசஸ்க்குள்ளே போக பட்ஜெட் மட்டும் இல்லை, வேறு வேறு கதைகள் பண்ணுறதுக்கு இயக்குனர்களுக்கு அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஓகே. இட் மைட் பி எ ஸ்பிரிச்சுவல் ஃபிலிம் ஆல்சோ. இப்போ அடுத்தது சொல்கிறேன், நான் பண்ணுறேன்னு சொல்லலை, பண்ணலான்னு சொல்கிறேன். சம்மன் கேன் பிரிங் எ ஸ்பிரிச்சுவல் ஆர் லைக் அந்த மாதிரி ஒரு மித்தலாஜிக்கல் ஃபிலிமோ அந்த பேக்ட்ராப்பில் கூட யாருக்காவது தோணலாம், அந்த மாதிரி சொல்கிறேன். அதான் விதைச்சிட்டிங்கல்ல, வந்துடும். இல்லை எனக்கு இந்த காந்தாரா பார்த்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி இல்லை, எனக்கு ஒரு 10 இயர்ஸாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த நிலம் சார்ந்த, அந்த மண் சார்ந்த, அதில் ஒரு டிவைன் பவர், அது அந்த மாதிரி ரூரலாக சொல்கிறீங்க. ரூரலாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இல்லை ஒரு கேரக்டர் இப்படியாகவும் ஒரு கேரக்டர் அந்த மாதிரியாக கூட இருக்கலாம். சம்திங் லைக் தட். அது ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஸோ அது எனக்கு இப்போ ரீசெண்டாக காந்தாராவுடைய ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கும்போது, அதாவது ஃபஸ்ட்டு படம் இல்லை 22ல் வந்த காந்தாரா பார்க்கும்போது லாஸ்ட்டில் அந்த ஒரு அவருக்குள்ள சாமி வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார்ல, ஐயோ அப்பா இல்லை அது அந்த உண்மையாகவே அந்த கதகளிலெல்லாம் கண், புருவம் அதெல்லாம் வேலை செய்யும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருந்தார் ரிஷப் ஷெட்டி சார். ஸோ அதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். முதல் வாட்டி பார்த்துட்டு யாருமே மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 10-15 நிமிஷம். அப்புறம் அவரோட இந்த சவுண்டு, அந்த வான்னு பண்ணுறாரு, எனக்குலாம் ஒரு 3 நாள் தூக்கத்தில் கூட அந்த சவுண்டு தான் வந்தது அந்த படம் பார்த்துட்டு. ஸோ நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்களா? தேட்டரில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட், இன்னும் செகண்ட் பார்ட் பார்க்கல. ஐம் வெயிட்டிங் டு வாட்ச் தட். ஓகே ஓகே. ஏன் கேட்குனா வேர் ஐ வாஸ் கோயிங் டு வாஸ் இந்த பெரும்பான்மைக்கு கேட்டர் பண்ணும்பொழுது ரொம்ப நுவான்ஸ் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளராக பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறீங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்டீரியோ டைப்ஸை கொடுக்கணும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும். இது ரொம்ப ஆக்வர்டான ஒரு பேலன்ஸாக இருக்குல்ல. உனக்கு பழக்கப்பட்டதே கொடுக்கணும், ஆனால் பழக்கப்பட்ட மாதிரி ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லாமல் அந்த கேரக்டர் எப்படி பண்ணுன்ற மாதிரி இருக்கணும், ஆனால் கமர்ஷியலாகவும் இருக்கணும்னு சொல்லல. கிட்டத்தட்ட டீசல் அந்த ஸ்பேஸ் தான் நினைக்கிறேன். கமர்ஷியல் பட்
இந்த வேர்ல்டும் இந்த கண்டென்ட்டும் அந்த விஷயமும் நான் இது வரைக்கும் அதை பற்றி கேள்விப்பட்டதில்லை. எனக்கு கதை சொல்லும்போது தான் அந்த உலகத்தை பற்றி எனக்கு தெரிய வந்தது. அண்ட் இதெல்லாம் பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில், இந்த மாஃபியா, இந்த அண்டர் வேர்ல்டு இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் வந்து மீனவர்கள் சமுதாயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஆமாம், அது நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி இந்த பாட்காஸ்ட் வரும்போது ட்ரெய்லர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ எஸ், மீனவர் சமுதாயத்தை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் எனக்கு அது வந்து கம்ப்ளீட்டாக புதுசு. இப்போ ஃபிஷ் அப்படின்னு சொன்னால் நம்ம தட்டுக்கு ஈஸியாக வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்வாதாரம், ஒரு ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது அதுக்கு பின்னாடி. அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணும்போது, கடலுக்கு போய் ஷூட் பண்ணும்போது ஃபிஷர்மேன் நிறைய பேர் இருந்தாங்க எங்கள் கூட சப்போர்ட்டுக்கு. அவங்கக்கிட்ட நான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணேன். நிறைய கான்வர்சேஷன்ஸில் வந்து அவங்களுடைய வாழ்க்கை அண்ட் அவங்களுடைய டெய்லி லைஃப் ஸ்டைல், அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ பெயினிங்காக இருந்தது. சில நாள் அவங்க சொல்கிறாங்க, நான் 3 நாளில் திரும்பி வருவோம், சில நாள் 7 நாள் ஆகும். ஆனால் 7 நாளில் திரும்பி வரும்போது கூட எங்களுக்கு பெரிய கேட்ச் கிடச்சிருக்காது. ஆனால் எங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுத்தா தான் எங்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. புரியுது. ஸோ அவங்களுடைய பல பேருக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே கடல் அப்படி இருந்தாலே ஒரு மாதிரி சிக்னஸ் வந்து ஆமாம், நாள் கணக்கெல்லாம் நினச்சே பார்க்க முடியல சார். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் வீரர்கள்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அவங்க போயிட்டு வர்றது வந்து நிரந்தரமான ஒரு வாழ்க்கையே கிடையாது. அது போயிட்டு வருவோமான்னு தெரில அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய வீட்டு ஆட்கள் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஃபிஷர்மேன் வந்து ஒரு கதை சொன்னார். நாங்கள் அப்போ தான் வந்து டீசல் படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி நாங்கள் உள்ளே போய் 2-3 நாள் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அந்த சீ சிக்னஸ்க்காக போய் பண்ணும்போது ஒருத்தர் வந்து சொன்னார். அவர் வயசானவர், ஆக்சுவலாக 70+ இருக்கும். அவர் ரிட்டையர் ஆகிட்டார், ரிட்டையர்ட் ஃபிஷர்மேன் அவர். ஒரு வாட்டி அவங்க போகும்போது சம் இயர்ஸ் பேக், எனக்கு இயர்லாம் தெரியல, போகும்போது புயல் மழை காற்றுன்னு வந்ததுனால போட்டை வந்து காற்று வளைச்சிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பங்களாதேஷ் பார்டர் கிட்ட போயிட்டாங்க போல இருக்கு. அண்ட் 48 days he has survived. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், 48 days he has survived. அவர் வரும்போது ஒன்லி ஸ்கின் அண்ட் போன் மட்டும்தான் இருந்தான். அப்படி ஒரு கண்டிஷனில் வந்தாராம். இதை என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் இந்த லைஃப் ஆஃப் பை காஸ்டவே மாதிரி ஆமாம், கிட்டத்தட்ட இதை என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு. அங்கே நடந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவரு தாங்க அது அப்படின்னு காமிச்சாரு. இப்போ நல்லா இருக்காரு. அஃப்கோர்ஸ் அது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அது. அண்ட் இது சொல்லலாமான்னு தெரியல, இது நல்லா இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணிவிடுங்க பாட்காஸ்ட்டில். அவர் எப்படி சர்வை பண்ணார்னா, அவரோட யூரினை குடிச்சு மட்டுமே சர்வை பண்ணியிருக்காரு. ஓகே, ஏன்னா நீங்கள் கடல் தண்ணியை குடிக்க முடியாது. ஆமாம், நீங்கள் குடிச்சிங்கன்னா காலி ஆயிடுவீங்க, குடிச்சிங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க. ஆமாம், ஸோ அப்படி தான் அவர் சர்வைவ் ஆகிருக்கு அந்த நாள் பூரா. ஸோ சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. எங்கேயோ இருக்காங்க நடுக்கடல். நீங்கள் எப்படி வருவீங்க? சரி, ஒரு 4 நாள் 5 நாளைக்கு டீசல் இருக்கும், ஓட்டு வருவீங்க. அங்கேருந்து எப்படி வர முடியும்? உண்மை. காற்று, புயல், மழை நீங்கள் எடுக்கவே முடியாது. ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான கதையெல்லாம் கேட்டு நம்மலாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஐ திங்க் அன்றைக்கி அந்த காஸ்டவே படத்தில் கிளைமேக்ஸில் அவர் முடிச்சுட்டு எல்லாம் வெளில வந்து ஒன்று அங்கே புஃபே மாதிரி ஒன்று இருக்கும். அப்படியே இப்படி நடந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. அவங்கெல்லாம் அசால்ட்டாக லைட்டர்லாம் இப்படி ஆன் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவருக்கு அப்போ தான் தோணும், அட பாவிகளா, நம்ம வேற ஒரு உலகத்தில் இருந்துட்டு வந்திருக்கோம், இது இவ்வளோ ஈஸியாக கிடைக்குது. இந்த நெருப்பு குச்சி இல்லாமல் தானே. கதை கேட்டு அன்றைக்கி டின்னர் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் இல்லை? நான்லாம் ஒரு 2-3 நாள் சாப்பிடலாம் போய் சொல்ல மாட்டேன். இதோட யோசனை இருந்தது, ஆனால் அதோடைய பாதிப்பு இருந்தது. ஸோ நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எங்கேயோ போயிட்டேன். ஸோ ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கஸ் இன் இப்போ டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணல, அது படத்தோடைய ஒரு பார்ட். ஏன்னா இப்போது பெட்ரோல், டீசல், பைப் லைன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த கடலோரம், ஃபிஷர்மேன், இட்ஸ் இன்டர் கனெக்டட். உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு நடிகனாக போகணும் அப்படின்னும் போதே இல்லை, நிறைய பேருக்கு என்ன சுலபமாக இருக்குன்னா, யாரோ ஒருத்தரை ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிறது உண்டு இல்லையா? வச்சுட்டு ஓகே, இவங்க இந்த பாதை எனக்கு சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்ற. ஏன்னா பல பாதைகள் எடுத்துக்கிட்டோம்னா குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எல்லாம் வித்தியாசமான பாதைகளாக இருக்கும். உங்களுக்கு எது ஓரளவுக்கு திஸ் குட் பி குட் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி? இல்லை, ரஜினி சார், அப்படியா? விஜய் சார், அஜித் சார், கமல் சார், வேறு யாராவது பாக்கி இருக்காங்களா? இல்லை, அப்படி இல்லை.
சரி ரஜினி சார். சரி, ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, அந்த சின்ன வயசுலேருந்து அவர் படங்கள் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி. Okay. அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் சார். மறுபடியும் இன்னும் 2 பேர் சொல்லிடாதீங்க. இல்லை இல்லை சொல்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை இல்லை, இந்த படங்கள்லாம் நான் இவங்களோட படங்கள்லாம் அதிகமாக பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கேன். ஸோ வேறு வழியே கிடையாது. ஓகே. ஸோ நான் சொல்லி தான் ஆகணும், சொல்லுவேன். சரி, ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் இல்லை, பிகாஸ் இட்ஸ் அன் ஆக்ஷன் ஃபில்ம். நீங்கள் ரொம்ப அட்மையர் பண்ண ஆக்ஷன் செட் பீஸ் என்ன? ரீசெண்டாக ஒரு லைக் எனி கோ ஃபார் இட். மைண்டில் தோன்றது என்ன வேணா இருக்கட்டும், பிரச்சனையே இல்லை. அது நம்ம தமிழ் படமாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே. ரொம்ப ராவா அப்படின்னா எனக்கு ஐயப்பனும் கோஷியும் இல்லை, கடைசியில் ஒரு ஃபைட் வரும்ல, அது எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி வந்தது. ஏன்னா ரோப்பு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அங்கே பெட்டெல்லாம் போட்டாங்களான்னு தெரியல, மேபி சேஃப்டிக்காக போட்டிருப்பாங்க. பட் அந்த தண்ணியில் விழுந்து புரண்டு கிருண்டு ஒன்று பண்ணுவாங்கள்ல, அது பயங்கரமாக இருந்தது. ட்ரிபிள் ஆரில் இல்லை அந்த ராம் சரண் சாரோட ஃபைட்டாக இருக்கட்டும், இவர் ஜூனியர் என்டிஆர் சாரோட ஃபைட்டாக இருக்கட்டும். பை த வே நான் ஜூனியர் சாருடைய பயங்கர ஃபேன் நான். அப்படியா? ஆமாம், அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், அந்த லயன் கூட அந்த இதில் வரும். அண்ட் ஆல்சோ சாரி அதான் லைனா டைகரா, சாரி தப்பாக சொல்லிட்டேன். டைகர். ஸோ அவரோட நிக்நேமே டைகர் தானே. ஸோ அந்த இதுவாக இருக்கட்டும். அப்புறம் புஷ்பாவில் வந்து அந்த கண்ணை கட்டிட்டு ஒரு கடைசியில் ஒரு ஃபைட் வரும். அதில் வந்து அந்த ஒரு லாகுக்கு அடியில் வரும்போது ஒரு ஹுக்கு மாட்டி அந்த ஸ்கார்ஃப் வந்து ரிமூவ் ஆகும். செகண்ட் படம் சொல்கிறீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் படம். ஓகே ஓகே ஓகே. அந்த ஹுக்கு மாட்டி அந்த ஸ்கார்ஃப் இப்படி வெளியே வரும். அதுக்கப்புறம் தான் அவர் பார்த்துட்டு ஃபைட் பண்ணுவார். அதாவது மேட்ரிக்ஸில் அந்த புல்லட் வரும்போது அவர் கையை வச்சு தடுத்தாருன்ற மாதிரி. இதில் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் படம் வந்துட்டீங்க அப்போது, அதுவும் நிறைய ஞாபகம் வருது. இவங்க டென்சில் வாஷிங்டன் அவருடைய ஈக்குவலைசர், அதில் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஒருத்தர் கன் வச்சிருப்பார், இவர் இங்கே உட்காந்துப்பார், டக்குன்னு அதை வாங்கி பிடுங்கி அந்த விரலை ஷூட் பண்ணுவார், விரல் அப்படி தெரிக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும்ல, சட்டுன்னு பெரிய பெரிய விஷயம்லாம் அசால்ட்டாக தட்டி விட்டு போவார். அது ரொம்ப பிடிக்கும். நைஸ். ஸோ ரொம்ப நாளாக பயங்கரமாக ரசிச்சிருக்கீங்க ஆக்ஷன் எல்லாத்தையும் இல்லையா? எக்ஸ்போஜர் சொல்லும்போது இந்த படத்துக்கான டீசலுக்கான ஒரு முக்கியமான எக்ஸ்போஜர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டில் இருந்தே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை? பியர் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அது தீபு நயனன் தாமஸுடைய ஒரு பாட்டு. அது ஐ திங்க் அந்த 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 பிட்டு வந்து இன்ஸ்டாவில் ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்களா? உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், இல்லை நடுவில் திடீர்னு ஒரு பூம் ஆச்சு தெரியுமா அந்த ரீல்ஸில். அது எப்படி ஆச்சுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. யாரோ போட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் எல்லாரும் போட ஆரம்பிச்சாங்க, கேரளாவில் இருக்கிறவங்க போட ஆரம்பிச்சாங்க, திடீர்னு நார்த் இந்தியாவிலேருந்து போட ஆரம்பிச்சாங்க. நல்லது. ஆமாம், இல்லை ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. தேர் வாஸ் அன் இன்சிடென்ட் தட் ஹேப்பன். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், பியர் சாங் ரிலேட்டட்னால. நான் வந்து துபாய்க்கு போயிருந்தேன். துபாயிலேருந்து ஒரு 2 hours டிரைவ். அங்கே ஒரு ஹில் இருக்குது, ராசல் கைமான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அந்த ஜிப்லைனிங் இருக்குது. ஸோ ஜிப்லைனிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்லைனிங் போயிட்டு அந்த கவுண்டரில் நிற்கிறேன். தேர்ஸ் அன் அரபி லேடி, அந்த பருதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேர் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் போய் நிற்கிறேன். என்னை பார்த்துட்டு ஹவு மெனி டிக்கெட்ஸ்னு கேட்டாங்க. நான் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் என்னை அப்படி பார்த்தாங்க, அப்படி டைப் பண்ணுறது நிறுத்திட்டு, ஐ ஃபேமஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஃபேமஸ், ஐம் ஃப்ரம் இந்தியா, ஐம் அன் ஆக்டர். வேர் ஃப்ரம் இந்தியா அப்படின்ட்டேன். ஃப்ரம் சவுத் ஆஃப் இந்தியா, சென்னை, தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன். 1 second அப்படின்ட்டு அப்படி ஃபோன் எடுத்தாங்க. ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க ஏதோ ஒன்று காமிச்சிட்டு இப்படி காமிச்சாங்க. இஸ் திஸ் யூ அப்படின்னாங்க. எஸ், ஹவ் யூ நோ மீ அப்படின்ட்டு ஸ்வைப் பண்ணிட்டு டிக்டாக்ல வந்து பியர் சாங் பண்ணியிருக்காங்க அவங்க. திஸ் ஹேப்பன் லாஸ்ட் இயர். நான் ஷாக் ஆகிட்டேன். நம்மளை பெங்களூர் தாண்டி யாராவது போய் கேட்டாலே உங்களுக்கு தெரியுங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டாலே அவ்வளோ ஓகே அப்படியா அப்படின்னு இருக்கும். ஒரு அந்த ஊர் காரங்க அவங்க வந்து இந்த சாங் பண்ணி போட்டிருக்காங்க. அப்புறம் நான் ஜிப்லைன்லாம் போயிட்டு வந்துட்டு ஷி ரிக்வெஸ்டட் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ரீல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்புறம் பண்ணோம். ஸோ ஆல்சோ இல்லை, எனக்கு என்ன தோணுது, இந்த பாட்டு இதனுடைய வெற்றி இல்லை கண்ணம்மா அந்த பாட்டினுடைய ஒரு வெற்றியாக இருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி இசையமைப்பாளர்களுக்கு எல்லாமே தீபு நயனன் தாமஸ், ஜஸ்டின் பிரபாகர், இந்த மாதிரி லியான் ஜேம்ஸ், இவங்க எல்லாருமே பல வெற்றி பாடல்கள் கொடுத்தும் பல வெற்றி படங்கள் கொடுத்த பிறகும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இன்னும் நம்ம ஸ்பேஸில் பரவலாக கிடைக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசில் அப்பப்போ வந்துட்டு
ஒரு நல் எண்ணத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ஜென்ரலி? சாம்சிஎஸ் அடிக்கடி சொல்லுவார். நான் இப்போ பார்க்கிங் போதும் சரி, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக அவரை மீட் பண்ணும்போதும் சரி, பிரதர் எங்கே பிரதர் எல்லாம் விட்டு குத்து கொலைன்னு வராங்க பிரதர், எனக்கு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி வேணும் பிரதர் அப்படின்னு அவர் இந்த ஸ்லாங்கில் தான் பேசுவார். பிரதர் இல்லை பிரதர் ப்ரோ வரலையா இல்லை நீங்கள் எப்படி இல்லை பிரதர் எனக்கு இப்படி தான் பிரதர் வருது அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், இல்லையே ப்ரோ நீங்கள் வாய்ப்பு கிடச்சா டக்குன்னு அடிச்சிடுறீங்களே ப்ரோ. இப்போ நீல நிலவேன்னு ஒரு பாட்டு லாஸ்ட் இயர் ஆர்டிஎக்ஸில், லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடியா சூப்பர் ஹிட் ஆச்சு ப்ரோ. அதான் பிரதர் எனக்கு அந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ மேபி அவங்களுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் அவங்களுக்கு கரெக்டாக போகுதா அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டினாக இருந்தது அவர் சொல்லும் போது. இது அவரே சொன்னதுனால எனக்கு என்ன சொல்கிறது, க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் நான் கேட்டேன் இதை. ஸோ மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, மேபி மோர் டேரக்டர்ஸ் ஷுட் யூனோ ஒர்க் வித் தெம். நல்ல கதைகளை கொண்டு போய் அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து வேலை வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஐ திங்க் தே ஹாவ் எவ்ரி திங். அவங்களுக்கு இல்லாமல் வந்து மேபி ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஜஸ்ட் மை கெஸ். முதல் படி இருக்கும் பொழுது, முதல் படி ஏறும்போது, முதல் படம் பண்ணும் பொழுது ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா இந்த மாதிரி பல கம்போசர்ஸோட. அதன் பிறகு உங்களுடைய ஸ்கேலோ நீங்கள் ஒரு வெற்றியை சந்தித்த பிறகோ அது மறுபடியும் ஐ யூ ஆல்சோ டேக்கிங் தெம் வித் யூ அப்படின்ற ஒரு டெஃபினெட்லி பிரதர், ஐ டெல் யூ வை. ஸோ பியார் பிரேமா காதல் வந்து யுவன் சார் மியூசிக் இன்னெவிட்டபிளி, ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் ஓகேங்களா. ஸோ நான் யுவன் சாரோட பெரிய ஃபேன். ஸோ நான் அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணுறோம் அப்படின்னும் போதே வாஸ் எக்ஸைட்டட். அவரோட மியூசிக்னா போடு அப்படின்னு டபுள். அடுத்தது வந்து இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா சாம்சிஎஸ். அப்போ வந்து அவர் விக்ரம் வேதா பண்ணி முடிச்சிருந்தாரு. அப்புறம் இந்த யாஞ்சி அது பெரிய ஹிட்டாக இருந்தது. ஸோ அப்போ வந்து ஐம் ஜஸ்ட் லைக் கம்மிங் அப். ஸோ அந்த டயத்தில் அவர் கூட நான் ஒர்க் பண்ணேன். அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தாராள பிரபுவில் வந்து மல்டிபிள் மியூசிக் டைரக்டர்ஸ். அதில் வந்து அனி ப்ரோவுடைய பாட்டு வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அப்படியே இமீடியட்டாக கட் பண்ணால் ஓமன பின்னைக்கு விஷால் சந்திரசேகர் தான் மியூசிக் டைரக்டர். அது வந்து நானும் என்னுடைய படத்தோடைய டேரக்டரும் வி ஃபெல்ட் லைக் கண்டிப்பாக அவரால் நல்லா கொடுக்க முடியும். அண்ட் ஃபஸ்ட் சாய்ஸாகவே அவர்கிட்ட தான் போனோம். நாங்கள் இவங்கக்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அப்படிலாம் போகல. ஸோ நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே மல்டிபிள் வேறு வேரியஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் தான். இப்போ ஷான் கூட ஃபஸ்ட் கொலாபரேஷன் வாஸ் இது லப்பர் பந்து. அஃப்கோர்ஸ் சாம்சிஎஸ் வந்து பார்க்கிங் திருப்பி அகெயின் அவர் பண்ணார். ஏன்னா அகெயின் வி ஹேட் அ டிஸ்கஷன், இல்லை இது நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அகெயின் அது என்னோட தப்பா இல்லை டேரக்டரோட தப்பான்னு தெரியல, படத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் வரும். அது பாட்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு தான் வரும். மீதி எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு மாதிரி தீம் மியூசிக் அப்படி தான் வரும். ஸோ அப்போவே சாம் கிட்டார், ப்ரோ ஒரு 2-3 பாட்டு இருக்கிற மாதிரி வந்திருக்கலாமே. இல்லை ப்ரோ சத்தியமாக அந்த இன்டென்ஷனில் வரல, இல்லை உங்களுக்கு ஓகேனா பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். பட் அவருக்கு அந்த கதை பிடிச்சது. ஒர்க் ஒரு பயங்கரமான ஒரு வேல்யூ ஆட் பண்ணுச்சுல. ஆமாம், அதான் சொன்னேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கதை பிடிச்சா நீங்கள் பண்ணுங்கன்னா அவர் கதை பிடிச்சிருச்சு. அண்ட் ரீ ரெக்கார்டிங் வந்து பிரிச்சுட்டாரு. ஐ திங்க் அவர் இதை அப்ரோச் பண்ணது ஒரு 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 ஹே இது ஒரு மேல் வீட்லையும் கீழ் வீட்லையும் இருக்கிற ஒரு 2 பேருடைய ஒரு வீட்டு பிரச்சனைன்ற மாதிரி இதை அப்ரோச்சே பண்ணல. ஆமாம், அவர் ஏதோ ஒரு பயங்கர ஒரு பெரிய ஸ்கேல் அண்ட் த்ரில்லராக அந்த ஒரு ஸ்பேஸில் தான் அந்த காயர் செக்ஷன் அந்த ஹார்ன் செக்ஷன்லாம் அவர் வந்து இல்லை ப்ரோ நான் ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக யோசிச்சு வச்சிருக்கேன், இது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் விஷுவல்ஸ் வந்தோடனே போட்டு பார்த்துட்டு படத்து மாதிரி தான். ஆமாம் விஷுவல்ஸ் பார்த்துட்டு நான் சொல்கிறேன் போடலாமா அப்படின்னா, அதுக்கப்புறம் போட்டுட்டு அவர் ரஃப்லாம் காமிச்சார். சூப்பராக ஐ மீன் படத்தை எலிவேட் பண்ணிச்சு அது. ஸோ மியூசிக்கோட ஒர்க் அதானே. ஸோ அது அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போது திபு கூட இது ஃபஸ்ட்டு படம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கூட தான் ஒர்க் பண்ணும், அவங்க கூட தான் ஒர்க் பண்ணும் அப்படின்லாம் இல்லை. அண்ட் ஐம் ஆல்சோ வெயிட்டிங் டு ஒர்க் வித் லாட் ஆஃப் அதர் மியூசிக் டைரக்டர்ஸ். வெயிட்டிங் டு ஒர்க்னா நான் இல்லை, அவங்க வரணும். புரியுது. தட்ஸ் வாட். கிரேட். அதாவது ஐ திங்க் இந்த கடந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் ஆகுதுல்ல. ஐ திங்க் ஸோ. நீங்கள் யாரை ரொம்ப ரசிக்கிறேன் அந்த பாதையில் போனால் கரெக்டாக இருக்கும்னு சொன்னீங்களோ, அவர் போலவே நிறைய சிறுகதைகள்லாம் சொன்னீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், நிறைய இல்லை, அங்கே சின்ன 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 கதை கலாய்க்கிற மாதிரி சிரிக்கிறேன். மேபி கடைசியாக டீசல் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் போய் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடிஞ்சதுன்னா இந்த படத்தினுடைய ஒரு வெற்றியாக இருக்கும்னா அது எதுவாக நீங்கள் நினைப்பீங்க? ஸோ இந்த படத்தில் ஒரு இஷ்யூ பற்றி பேசியிருக்கோம். ஓகே. அண்ட் ஒரு ரெசல்யூஷன் டைப்ஸில் ஒன்று சொல்லியிருக்கோம். இதை பார்க்கும்போது ஆடியன்ஸ் இஃப் தே ஃபீல் லைக் அட ஆமாம்ப்பா கரெக்ட் இல்லை, திஸ் இஸ் நாட் ரைட், ஆர் இப்படி இருந்தால் இட் வில் பி ரைட் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா
அது ஒரு பெரிய வெற்றி. எஸ், அவங்கள அது யோசிக்க வச்சதுன்னா அது எனக்கு தெரிஞ்ச பெரிய வெற்றி. அண்ட் ஆன் அ பர்சனல் நோட் அகெயின் நான் முன்னாடி சொன்னது தான், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் என்ன அந்த கதாபாத்திரத்தில் அந்த ஸ்பேஸில் அக்செப்ட் பண்ணாங்கன்னா தட் வில் பி அ பர்சனல் வின் ஃபார் மீ. அஃப்கோர்ஸ் படத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம் ஹரிஷ், ஆல் த வெரி பெஸ்ட் யூ. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பாதைகள் எல்லாமே உங்களுக்கு திறக்கட்டும். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட் யூ அண்ட் டீசல். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ நேரம் ஆக்சுவலி நீங்கள் 1 hour சொல்லும்போது வாட்ச் பார்த்துக்கு ரீசன்னா டைம் போனது தெரியல. ஐ திங்க் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். என்னென்னா நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து முன்னாடி நிற்க வச்ச மாதிரி இருக்குது, எனக்கே ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ. அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் மறுபடியும் ரொம்ப நன்றி. டீசல் படத்தை பாருங்கள். இன்னும் 2 படம் ரிலீஸ் ஆகுது கூடவே, எல்லா படத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி டு யூ. தேங்க்யூ. ரொம்ப ஏர்லியாகவே ஃபீல் ஆகுது ஹாப்பி தீபாவளி. இல்லை, அந்த ஃபீல் வருது இல்லை ஆல்ரெடி. கரெக்ட், அக்டோபர் வந்தாலே காற்றுல வந்துடும். ஆமாம், அந்த ஃபீலிங். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். See you.